விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என ஏளனம் பேசியோருக்கு செயல் மூலம் பதிலடி கொடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்றாரு. இவர் எப்படி எஸ்ஐஆர் ஃபேக்டரை மறந்துட்டாரா? டோட்டலா அதை பத்தி நினைவு கூறாம தன்னாலதான் இந்த எழுச்சின்னு நினைச்சு. அதுதான் நுனிப்புல்மை இருக்கு. அரசியல் என்பது அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அப்படின்னு இவர் சொல்ல காரணம்னா இவருடைய பலகீனம். வாக்குப்பதிவில் என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஊரே ஒரு பக்கம் பேச சொல்லலாம். நேற்று ஃபுல்லாக காலில் இருந்தால் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உருட்டினாங்கன்னா 85% ஐயோகோ இதோ சாண மெயில் பேப்பர்லலாம் வந்திருக்கு பாருங்க. இவரும் சரி அரசு பணத்துலேருந்து தரதா வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சொந்த பணத்துலேருந்து தரேன்னு சொல்கிறார். 2500 எவ்வளோ? 3.5 கோடி பெண்களுக்கு 2500 24,000 கோடி ரூபாங்க மேலே வரும். இதை அவர் சொந்த பணத்துலேருந்து கொடுக்குறாராம். ஒரு கிண்டல் ஜாய் குழந்தை சார். அது இன்னும் பனையூர் பண்ணையாருன்னு பேர் வாங்கினார். இவர் அவரை போய் தேவையில்லாமல் அன்றைக்கி வம்பு இழுக்கிறாரு. 10 தோழி பழனிசாமி அது இது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுன்னு இருக்கீங்க. நல்லா டல்லா இருப்பீங்க. அப்படியா சார்? எல்லாரும் ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அப்படியா? யூசுவலா ரிசோர்ஸ் பர்சன்ஸா வரவங்க எல்லாம் இப்பதான் ரிலாக்ஸ்டா போன் எடுத்து பேசுறதுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? தெரியலையே எனக்கு. சரி, இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் சற்று நேரம் முன்னாடி போட்டிருக்காரு. நம்ம அதுல இருந்தே நம்மளுடைய நேர்காணலை துவங்குவோம். படிக்கிறேன் சார். அரசியல் அனுபவசாலிகளுக்கு மட்டுமே என்ற மாயாஜால கணக்குகளை வெகுஜன மக்கள் உடைத்துள்ளனர் அப்படின்னு பாட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போயிடலாம். நேத்து ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் வரல. வாக்குப்பதிவு நடந்திருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் பொழுது அதுக்குள்ள சில அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம அப்புறம் பேசலாம். அதனால அரசியல் என்பது அனுபவசாலிகளுக்கு மட்டுமே அப்படின்னு இவர் சொல்ல காரணம்னா இவருடைய பலகீனம். கட்சிகளை பற்றி பேசுவது மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தெளிவாக பண்ணுங்க. இதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு பலகீனம். பேசுகிறதுல அவருக்கு பலகீனம். இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுறது, அதில் நீங்கள் அடுத்தடுத்து படிச்சிங்கன்னா அந்த இதெல்லாம் வரும். அப்போ இந்த பலகீனத்தை மறைக்க இதை மக்களுக்கு பக்கம் இவர் சேர்ந்துக்கிறார். மக்கள் ஏதோ சொன்ன மாதிரியும் அதே மக்கள் உடைச்சிருக்காங்க. முதல்ல இதுவே பலகீனம். ஏன்னா வாக்குப்பதிவில் என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ஊரே ஒரு பக்கம் பேச சொல்லலாம். நேற்று ஃபுல்லாக காலில் இருந்தால் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் நானும் மத்தியானம்லாம் நான் பார்க்கும் பொழுது 60%, 62% வந்துச்சு. அப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை விஜய் ஃபேக்டர் ஒர்க் ஆகுது போல். விஜய்க்கு பொதுமக்கள், அதாவது நான் சொல்லியிருந்தது வாக்கு வாங்குவார், அதிகம் வாங்குவார், அவங்க ஆட்கள்லாம் போடுவாங்க. ப்ளஸ்ஸு இவர் எங்கெங்கே பிரிப்பார், எந்தெந்த வாக்குகள் வரும். அதை தாண்டி போடாதவர்கள் ஒரு 15-20%, அதாவது 28%ல் 13% போய் சேர்ந்தவங்களாம் இருக்காங்க. மீதி 15% ஆட்களில் ஒரு 10% போடுவாங்க போல். ஏன்னா 95 வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலேயே பெரிய அளவில் ஆதரவு வருது போல் அப்படின்னு நானே மத்தியானம் ஒரு 3 மணிக்கு யோசித்தேன். போகிற போக்கு பார்த்தாங்க. ஆனால் ஈவினிங் 6 மணிக்கு பார்த்தப்போ 85ன்னோன்னா எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த கால்குலேஷனை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே பேசியிருந்தேன். இந்த தேர்தல் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி பேசும்பொழுது என்கிட்ட கேட்டவங்க நான் சொன்னது, எஸ்ஐஆர் ஃபேக்டரு நீங்கள் பெருமளவில் 85%க்கு மேலே வாக்கு பதிவாகும். அது என்ன கணக்குன்னா 72 தான் 85 மாறும். அதே 72 அதே வாக்கு விழுந்தாலே 82 மாதிரி தெரியும். அதனால் இது ஒரு மேட்ரு இல்லை. அதை தாண்டி விழுந்தால் தான் பெரிய இதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு பார்க்கும் பொழுது இது ஒன்றும் பெரிய ஃபேக்டராக தெரியல. ஆனால் எல்லாரும் எப்படி உருட்டினாங்கன்னா 85% ஐயோகோ இதோ சாண மெயில் பேப்பர்லலாம் வந்திருக்கு பாருங்க. ஐயோகோ இதுவரை காணாத இது அப்படி இப்படின்னு. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாத்துலயும் எஸ்ஐஆர் ஃபேக்டர்ன்றதை கோடிட்டு காமிச்சிருந்தாங்க சார். காமிச்சிருந்தா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னா இதுவரை வரலாறு காணாத சதவீதம்னு சொல்ல முடியாது. இதே சதவீதம் தான் 2021 பதிவாயிருக்குது. ஏன்னா இல்லாத போனவங்களே நம்ம கணக்கில் சேர்த்ததுனால நமக்கு வரல, அவ்வளோதான். சரி, இதுல விஜய் அவர்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயம் நிகழ்ந்துள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நீங்களே அரசியல் பேசல, அப்புறம் இளைஞர்களும் பெண்களும் என்னமோ இவர் எல்லாருக்கும் அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு எல்லாரும் அரசியல் பேசுகிற மாதிரி ஃபாலோவர்ஸ் இவர்களுடைய தொண்டர்கள் எந்த மாதிரி அரசியல் பேசுகிறாங்கன்னா, நேற்று ஒருத்தர் மைக் போடுறாரு. போட்ட உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி
இவங்க இது மாதிரி தர்றாங்கல்ல, 8,000 ரூபா தரேன்றாரு, 10,000 ரூபா தரேன்றாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவர் சொல்றாரு, உங்க தலைவர் கூட 2,500 ரூபா தரேன்றாரு, அவரும் தானே தரேன்றாரு. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது, அதேமா அவங்க பிஜி ஏதாவது படிக்கிற மாதிரி தெரியுறாங்க அவங்க தோற்றம் பார்த்தா. என்ன சொல்றாங்கன்னா, இவரும் சரி அரசு பணத்துலேருந்து தரதா வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனா எங்க தலைவர் சொந்த பணத்துலேருந்து தரேன்னு சொல்றாரு. 2,500 ரூபா. எவ்வளோ 3,50 கோடி பெண்களுக்கு 2,500 ரூபான்னா 24,000 கோடி ரூபாய்க்கு மேல வரும். இத வந்து அவர் சொந்த பணத்துலேருந்து குடுக்குறாராம். ஒரு கிண்டல் ஜாய் குழந்தை சார் அது இன்னும். விஜய்க்கான வாக்களிப்பு அதெல்லாம் நடக்கும்னு தான் நம்ம தான் சொல்லிட்டு தானே இருக்கோம். இல்ல வரவே வராது. அவரு 2,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாருன்னு நம்ம சொல்லலையே. 20% வரைக்கும் வாங்குவாரு. சொல்ல தானே செய்றோம். அப்ப அந்த வாக்குகள் விழும். ஆனா நம்ம சொல்றது என்னன்னா, அதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலான அவர்கள ரீச் ஆகணும். அவர்கள் பிரச்சனைய பேசணும். அதையும் தாண்டி தேர்தலுக்கு தேர்தல்னு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு 10% பொது வாக்காளர் இருப்பான். அவன் கடைசி டைம்ல தீர்மானிப்பான். இவங்க தான்ப்பா ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு போடுவான். அவர்களை நோக்கி நகர்றது. அந்த மாதிரி ஏதாவது நம்பிக்கை ஏற்படுத்துனீங்களா? அப்படின்னு பார்த்தா, இவரு எங்கேயுமே போய் முதல்ல அரசியலே பேசல இவரு. இவரு எங்க போனாலும் இந்த சுயபெருமை பேசுவாரு. அப்புறம் ஒரு 4 வார்த்தை பேசுவாரு. மற்றும் பலர்ன்னு ஒரு அதிமுகவ சொல்றாரு. அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நீங்க உதயநிதி பேசுறாருன்னா, அவருக்கு கூட ஒரு கூட்டம் வச்சுக்கிட்டு இருக்காரு. கண்டபடி பேசுறாரு. நீங்க அதெல்லாம் மாத்தி ஒரு மாறுதலுக்காக வர்றீங்கன்னா, நீங்க அப்படி பேசவே கூடாது. அப்புறம் வந்து இவர்கிட்ட ஒரு தன்மை என்னன்னா, நன்றி மறந்த தன்மை இருக்குது. உங்களுக்கு பல வகையில அதிமுகவும், பாஜகவும் உதவி பண்ணியிருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வழி பண்ணியிருப்பாங்க அவங்க. இவர் சொல்ற பரவால்ல பாப்பாலாம் அவங்க கிடையாது. அவங்க வேற லெவலு. அதுலேருந்து காப்பாத்தி விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவும், அதிமுகவும் தான். அந்த நன்றி கூட இல்லாம 10 தோல்வி பழனிசாமின்னு அதே திமுகவுடைய வார்த்தைய எடுத்து பயன்படுத்துறாரு. 2வது என்ன பண்றாருன்னா, தைரியம் இருந்தா நீங்க எடப்பாடிய விட்டு வெளிய வர வேண்டியதுதானேன்னு கேட்குறாரு. இதெல்லாம் பெரிய காமெடியான விஷயம். ஒரு ஆளு தொடர்ந்து ஒரே தொகுதியில 8 தடவ ஜெயிக்கிறாருன்னா, அதான் தைரியம். ஒரு ஆளு கரூர்ல தோத்து போயிட்டாரு. மறுபடியும் அதே கரூர்ல நிக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் பயந்து போய் கோயம்புத்தூருக்கு ஓடி போறாரு. அப்ப அதே இடத்துல நிக்கிறவர் தான் தைரியசாலி. ஏன்னா அவர் ஆளுங்கட்சி கூட கிடையாது. எதிர்க்கட்சி. அதே மாதிரி ஒரு மனிதரு வெளியில வந்து 195 தொகுதிகள் பேசி முடிச்சுட்டு, அதற்கு அடுத்து தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு 140 இடம் பேசுறாருன்னா, அதுதான் வெளியில வர்றதுன்னு அர்த்தம். வெளியிலயே வரமாட்டேன்னு பேர் வாங்குனவரு. பனையூர் பண்ணையார்ன்னு பேர் வாங்குனவரு. இவரு வந்து அவர போய் தேவையில்லாம அன்னைக்கு வம்பு இழுக்கிறாரு. 10 தோல்வி பழனிசாமி அது இதுன்னு. 10 தோல்வி இல்ல. ஒரு தோல்விக்கு நீங்க தாங்குவீங்களா? அப்படின்றது தான் மேட்ரு. 10 தோல்விக்கு பிறகு ஒரு ஆள் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சிய ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. அந்த கட்சிய லீடு பண்ணி கொண்டு போறாருன்னா, அதுதான் உண்மையான ஆளுமை. ஆளுமைன்றது நீங்க எல்லாமே உங்களுக்கு மலர்பாதை, பார்ன் வித் சில்வர் ஸ்பூனு இப்படி வர்றதுக்கு பேரு ஆளுமை இல்ல. அப்பா ஃபேக்டரி கம்பெனி வச்சிருப்பாரு. அவர் புள்ள அந்த இதுக்கு சேர்மனா வருவான். அதுக்கு பேர் ஆளுமை இல்ல. தானே உருவாக்கி வந்து நிக்கிறான் பார்த்தீங்களா? அது ஆளுமை. அதனால இவங்கலாம் வந்து அதுக்கு இல்ல. இவருடைய ஆளுமை தான் நம்ம பார்த்தோமே கரூர்ல. புறமிதுகிட்டு ஓடினார் போர்லன்னு சொல்லுவாங்க. நீங்க அன்னைக்கு பார்த்துருக்கலாம். முதுக காமிச்சுட்டு ஓடுனாரு. சார்ன்னு ஓடுனாரு. ஏன்? தைரியத்த பத்தி பேசுறாரு. தைரியன்றது நீங்க எந்த சந்தர்ப்பத்திலயும் எல்லாரையும் சந்திக்கிறது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவருடைய தைரியம் என்னன்னா, பத்திரிகையாளர்கள தைரியமா சந்திக்கிறது. பொது வெளியில் இயங்குவது. அதான் அரசியல் கட்சிக்காரர். தப்போ ரைட்டோ தைரியமா பேசணும். அந்த இதுவரைக்கும் 2 1/2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு, ஒரு பிரஸ் மீட் கூட நடத்தாத ஒருத்தரு, வந்தா இது, இறங்குனா பேட்டி, இன்னொரு இடத்துல போனா பேட்டின்னு குடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆள, அசால்ட்டா தைரியமே இல்லாத ஆளுன்னு பேசுறாரு. இதுதான் காமெடி. அப்படின்னா நீங்க கரெக்ட்டா இருக்கணும். இவருடைய தைரியம் சட்டசபையில இவரு தப்புன்னு சொல்லிட்டு அவரு அறிக்கை வைக்கிறாரு. அது 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். டாக்குமெண்ட் அது. முதல்வர் பேசுறாரு. கரூர் சம்பவத்துக்கு இவரு தான் காரணம்னு. இவரு சொன்ன 10 தோல்வி பழனிசாமி தான் அங்க எதிர்த்து பேசுறாரு. இவருக்கு ஆதரவா. அங்க பேச விடலன்னு வெளியில வந்து பிரஸ்ஸ பார்த்து ஃபுல்லா விவரிக்கிறாரு. ஆனா இவரு ஒரு அறிக்கை கூட விடல. என்ன வந்து இப்படி சொல்றீங்களே, சட்டசபையில இப்படி பதிவு பண்றீங்களே, எங்களுக்கு என்ன நீங்க சான்ஸ் குடுத்தீங்க? முழுசும் உங்களுடைய ஆளுங்களே வச்சுட்டு இந்த மாரி பதிவு பண்றீங்க. உண்மை என்ன? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அப்படி இப்படின்னு அறிக்கை விடணும். அறிக்கை எதுவுமே விடலையே. இதுதான் இவருடைய தைரியம். அதனால இவரு இந்த மாரி பேசுறது, இந்த மாரி பண்றத தாண்டி வேற எதுவுமே இருக்காது. பேசுறதும், இந்த அறிக்கையும் பாருங்களேன் ஒரே மாரி இருக்கும். சரி அத விடுங்க பார்த்துக்கலாம். அப்படின்லாம் பேசுவார்ல. சேம் அதே டைப்ல தான் அறிக்கை இருக்கும். படிங்க அடுத்தது. ஜனநாயக திருவிழாவின் அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான் அப்படிங்கிறார். சுகப்பட்டதுன்னா? சொஸ்தமாயிடுச்சா? என்ன வார்த்தை இது? சுகப்பட்டதுன்னா அது வந்து
மகிழ்ச்சியா நடந்தது ஒரு விடயம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே அப்படிங்கிறார். ம். சோ ஜனநாயக திருவிழா அப்படிங்கிறது நேத்திக்கு தான் நடந்ததா? அதுதான் நேத்திக்கு தான் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்லாம் அப்படி எதுவுமே இல்ல. இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. 1917ல அந்த ரஷ்ய புரட்சி நடந்த பொழுது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் மன்னராட்சி, ஜார் மன்னராட்சி. ஒரு புரட்சி, ஒரு அரசை அதாவது அ அரசையே தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் தங்களுக்கான அரசை அமைத்தது 1917ல சோவியத் யூனியன்ல நடந்தது. 1949ல மாவோ தலைமையில மக்கள் உடைய பேரணியாக போய் ஒவ்வொரு ஊரா புடிச்சு ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாங்க. அப்போனா இல்லாத ஒண்ண, அதுவரைக்கும் நடக்காத ஒரு மாற்றத்த புதுசா கொண்டு வந்தாங்க. அதுக்கு இந்த இவர் சொன்ன வார்த்தைலாம் பொருந்தும். அப்படி ஒண்ணும் நேத்து ஒண்ணும் பெரிய இளைஞர்கள் பெரிய அளவுல பங்கேற்றதெல்லாம் இல்ல. ஊரோட ஒரு மாப் மென்டாலிட்டி எல்லாரும் பேசுறத வச்சுட்டு இந்த அறிக்கைய விட்டுருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து திசை திருப்புறாரு. நேற்று நடந்தத எஸ்ஐஆர் உடைய ஒரு மாறுபட்ட ஒரு இதா தான் பார்க்கணும். நம்ம முதல்ல அத தான் பேசியிருக்கணும். ஏன்னா அது மற்ற மாநிலங்கள்லயும் இது ரிஃப்ளெக்ட் ஆச்சுல்ல ரிஃப்ளெக்ட் சார். ஆகுது. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல. அ ம மேற்கு மம்தா வங்கத்திலயும் நேத்து பார்த்தா 91% ம், இங்கேயாவது 85 அங்க ம். 91.2% அப்ப அத என்ன சொல்லுவீங்க? இது பெரிய ஏதோ இளைஞர் புரட்சிகள் எதிர்ச்சு வந்து பெரிய அளவுல மாற்றம் வந்தது. அதெல்லாம் கிடையாது. ரொம்பலாம் உருட்டக்கூடாது. அடுத்த உருட்டுன்னா, அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும், கட்டுப்படுத்தியும் வைத்திருந்தனர். அவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் என ஏளனம் பேசியோருக்கு செயல் மூலம் பதிலடி கொடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்றாரு. அது தன்னைத்தானே இயலாமைய சொல்லிக்கிறது மறுபடியும். இல்ல தற்புகழ்ச்சி. மக்கள் பதிலடி குடுத்தாங்கன்னு இவரு மே 4ஆம் தேதி வெற்றிக்கு அப்புறமா ஏதாவது இருந்து சொன்னா பரவால்ல. இப்ப எத வச்சு இதுதான் சொல்றாரு? நான் சொன்னேன்ல. இந்த 85%ன்னோன இளைஞர்கள் ஏராளமா விஜய் ஃபேக்டர் அது இதுன்றாங்கல்ல. அதுக்கு இவரு கையில எடுத்துக்கிறாரு. இவர் எப்படி எஸ்ஐஆர் ஃபேக்டர மறந்துட்டாரா? டோட்டலா அத பத்தி நினைவு கூராம அதுதான் தன்னால தான் இந்த எழுச்சின்னு அதுதான் நெனச்சுக்கிறாரா? நுனிப்புல் மேயுறது. நீங்க ம். இவர விட நீங்க இவர் கட்சியில சேர்ந்த இப்ப ஆதவ அர்ஜுனா மற்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் 2, 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம காமெடியா இருக்கும். வெக்கேஷன்ல இங்க வராங்கல்ல, சவுத் இந்தியால இப்ப வெளிநாடுகள்லேருந்து இங்க வராங்கல்ல, அதெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட வந்தவங்கன்னு பேசியிருந்தாங்க. அப்புறம் வார்ல பாதிக்கப்பட்டு அவன் அப்படி இப்படி எகிப்து வழியா போய் இந்தியாவுக்குள்ள வந்தவன் கிட்டத்தட்ட 36,00,000 பேரு திரும்பி வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு விஜய்க்காக இல்ல வாக்களிக்கணும். சோசியல் மீடியால அப்படி ஒரு கேம்பெயின் அதிகப்படியா நான் இந்த நாட்டுல இருந்து வந்திருக்கேன், ஓட்டு போடுறதுக்காக, தாவேகாக்கு அப்படி சொன்ன வீடியோஸ்லாம் நெறைய வந்துட்டு இருந்தது. ஆமாங்க. நான் இல்லன்னு சொல்லலையே. அதெல்லாம் ஒரு ஆயிரங்கள்ல இருக்கும். ம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறேன். சோ அந்த மாப் மென்டாலிட்டிக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதோ? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எங்களுடைய கட்சியிலேயே பெரிய இது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான்னு இவரு சொல்லியிருக்காரு. ம். பெரிய வாரியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க சொல்லுங்க. ட்விட்டர்ல இருக்கீங்கல்ல? ட்விட்டர் பார்ப்பீங்களா? ட்விட்டர்ல எங்களுடைய 234 வேட்பாளர்கள் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பான். எங்க மாவட்டத்தில இந்த வேட்பாளரு, இந்தந்த வேட்பாளர் இப்படி செயல்படுறாரு. இவரு இப்படி வாக்கு கேட்டாரு. இவரு இந்த மாரி சிறப்பா செயல்பட்டாருன்னு ஒரு 10 வேட்பாளர பத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா? 10 ரொம்ப வேணாம் 10. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணாங்க? திமுக அந்த பண்ணான். திமுகவ போட்டு அடிச்சுக்கிட்டு, இந்த சைடு ஏடிஎம்கே இதுதான். நீங்க கேம்பெயினுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன் நான். விர்ச்சுவல் வாரியரா? எல்லாரும் விஜய ப்ரமோட் பண்ணணும்னு தான் நெனச்சாங்க. வேட்பாளர்கள விஜய கூட எடுக்கணும்னு ப்ரமோட் பண்ணி நெனைக்கல. நான் பார்க்கல. ஏன்னா ப்ரமோட் பண்றதுக்கு விஜய் எதுவும் பண்ணல. ஒண்ணா 4 பாட்டு இந்த இந்த தேர்தல்ல சினிமா மயமாக்கிட்டாங்க. எடப்பாடி ஒரு பாட்டு, இவருக்கு ஒரு 3, 4 பாட்டு. இவர் சும்மாவே நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. மொத நாள் குழந்தை கைய நீட்டி தட்டி விட்டு போயிட்டாரு. மறுநாள் தலைவரே ரொம்ப பேர் கெட்டு போச்சு. சரி என்ன பண்ணணும்? ஒரு குழந்தைய கொண்டு வந்து கையில குடுப்பாங்க. தூக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு. வலுக்கட்டாயமா வாங்கி, "ஏன்டா பாவம் லைட்டா தட்டி விட்டதுக்கு இதுவாடா" அப்படின்னு. பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாரி இவரு ஒருத்தர் பக்கம் நடிச்சுட்டு இருக்காரு. அத எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னது ஸ்டாலின் தொடரட்டும் நம்ம மண்டைக்குள்ள ஏத்திட்டாங்க. அங்க அவரு ஓ ஓ ஓன்னு அவரு ஒரு பாட்டு. இங்க எடப்பாடிக்கு ஒரு பாட்டு. எல்லாரும் சினிமா பாட்டு போட்டுக்கிட்டு இதுதானே நடந்தது. இதுல மாறி கொஞ்சம் மாற்றி இது பண்ணது பிரச்சாரங்கள் போய் பண்ணாங்க. இதுல அவரும் ஃபெயிலியர். இவரு பேசினத விட ரத்து பண்ணது தான் அதிகம். யாரு விஜய். இன்னொன்னு என்ன, இவரு வந்து இந்த ஹெலிகாப்டர் பிரச்சாரம்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா, இவரு பரவலான மக்கள போய் பார்த்துருப்பாரு. இவரு இந்த மண்டல வாரியாவே இவரு எங்கேயும் போய் ரீச் ஆகலையே. வடக்கு மண்டலம் எங்கேயா போனாரா? வட மண்டலத்தில, வட தமிழ்நாட்டுல இவரு எங்கெங்க பிரச்சாரம் பண்ணாரு? ஒண்ணுமே இல்ல. கடலூர்லாம் கேன்சல் பண்ணி விட்டு வந்துட்டாரு. சென்னைக்குள்ள இவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு மட்டும் சுத்தி இருந்தாரு.
ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்த் தான் வேட்பாளரா? மற்றவங்களாம் வேட்பாளரே கிடையாதா? எக்மோர்லேயே இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி புதுப்பேட்டை, அந்த பகுதி அங்கே போல. அவங்கள கேட்டால் ஒவ்வொருத்தரும் பல இடங்கள்ல சேப்பாக்கத்தில் போனாரா? ஸ்டார் கேம்பெயின் அங்கெல்லாம் போகணும்ல. எதுவுமே. அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க விஜய் தான் முக்கியம், விஜய் தான் சுற்றி தான். அப்போ விஜய் தானே சுற்றணும். எடப்பாடி பழனிசாமியே இருந்தாலும் துட்டு கொடுத்தா தான் காமிப்போம் அப்படின்னு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சுற்றுறாரு. ஏன்? அவரை சுற்றி மட்டும்தான் இருக்குது ஏடிஎம்கே, அதனால் சுற்றுறாரு. நயினார் ஒன்றும் இல்லை. அப்போ யார் அங்கே ஸ்டார் கேம்பெயினர்? விஜய் அண்ணாமலை பிடிக்கிறாங்க. கடைசி டைம் வரைக்கும் அண்ணாமலையை சாம பேத தானம் தண்டம் ஏதோ ஒன்று பண்ணி பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. டிடிவி, அன்புமணி, இங்கே ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, இந்த மாதிரி ஆராசாவை எங்கேயுமே போக விடல தெரியுமா? பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் தான்றீங்க. இன்னும் இவர் போயிருக்கலாம், ஆதவ அர்ஜுனா போயிருக்கலாம். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அவர் வில்லிவாக்கத்திலே இருந்துட்டார். அவருடைய சுயநலம் அவர் தொகுதியை மட்டும் காப்பாற்றிக்கணும். இது எப்படி சரியாக இருக்கும்? வேட்பாளருக்கு விர்ச்சுவல் வாரிசு வேலை செய்யலை, மற்ற யாருமே போய் பிரச்சாரம் பண்ணல. நடிகர் நடிகைகளை கொஞ்சம் பேர் வர்றவங்களே வேணான்ட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே கட்சியில் இந்த ஒரு தலைமை கழக பேச்சாளர் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து பண்ணோம், அதுவும் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் அனாதைகளாக விடப்பட்டார்கள். விஜய் ஒரு ஆள் தான் வரணும்னு, அவரும் வரல. பல இடத்துல கெஞ்சுறாங்க, வரல அவர். இந்த மாதிரிலாம் மீறி தான் ஏதோ அப்படியே பதிவாயிருக்குது. இப்போ வரேன் நான் இதில். நீங்கள் போன எலெக்ஷன் 2000 அதாவது பயங்கரமாக தான் இருக்குது. என்ன சொன்னார்? அதை நிரூபிச்சிட்டாங்க, இவர்களுக்கு மட்டும் இல்லை மக்கள் உடைத்தெறிந்திருக்காருன்னு. அதிகபட்ச வாக்குகள் பதிவான ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 78% இதில் 2011 27 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் அதோட பெருசு 2016 தான் கிட்டத்தட்ட 73%. ஆனால் 66 லட்சம் பேர் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. இந்த தடவை 21 லட்சம் பேர் தான். இதுக்கே இந்த ஒரு பில்டப்பு. அப்போ கூடுதலாக இல்லைன்றது ஒன்று. இன்னொன்று, விஜய் பெருமை பட்டுக்க முடியாது அப்படின்றது காரணம் சொல்கிறேன். அதாவது போன எலெக்ஷனில் 2021 6,29,00,000 பேர் வாக்காளர்கள் இருந்தாங்க ரெஜிஸ்டர்டு. அதில் செத்து போனவன், சாவாதவன், டபுள் என்ட்ரி எல்லாம் சேர்ந்து தான். இதில் வாக்களித்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா 4,63,00,000 பேர். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 73.6, 73.6%. அப்போ வாக்களிக்காதவர்கள் 27%. ஆச்சா? இந்த வருஷம் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க. 97 லட்சம் பேரை நீக்கிறாங்க. அப்புறம் 20 லட்சம் பேர் மீண்டும் உள்ளே வர்றாங்க. அதாவது இந்த இதெல்லாம் இல்லாமல் ஃபார்ம் 6 எல்லாம் ஃபில் பண்ணி வர்றாங்க. 77 லட்சம் பேர் நீக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு வாக்காளர் வரைவு அது இதுன்னு வரும்போது 6 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம்னு எல்லாம் நீக்கியது போக 57 லட்சம் பேர் இல்லை. அவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போன மாதிரி உலகத்தை விட்டு போனவங்க, டபுள் என்ட்ரி, இந்த மாதிரிலாம் 57 லட்சம் பேர். அப்போ எவ்வளோ ஆகிடும்? 6,29,00,000 இருந்து 5,73,00,000 குறைஞ்சிட்டாங்க வாக்காளர்கள். அப்படின்னா அந்த சைடு ஒரு 29, இந்த சைடு ஒரு 27னா 56 லட்சம் பேர் இல்லை. எஸ்ஐஆரில் எவ்வளோ நீக்கப்பட்டது? 57 லட்சம் பேர். இந்த தடவை வாக்காளர்கள் எவ்வளோ? 56 லட்சம் பேர் இல்லை. கரெக்டா? இப்போ போன தடவை வாக்களித்தவர்கள் 4,63,00,000 பேர். இந்த தடவை வாக்களித்தவர்கள் 4,84,00,000 பேர். அப்போ 5,73,00,000 பேர், அதாவது 56 லட்சம் போக இருக்கிற ஆட்களில் அதே அளவுக்கு கூடுதலாக 11 லட்சம் பேர் 21 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு 5,73,00,000 4,84,00,000 வாக்களிச்சா அந்த பர்சன்டேஜ் பார்த்தா 85 தெரியும், பெருசாக தெரியும். ஏன்னா 57 லட்சம் பேர் ஏற்கனவே இல்லை, 21 லட்சம் பேர் புதுசாக வாக்களிச்சிருக்காங்க. அதனால் இந்த பர்சன்டேஜ் பெருசாக தெரியுது. இதில் பெண்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க. இதில் விஜய் ஃபேக்டர் இருக்கா? இருக்குது. அதுதான் அந்த 21 லட்சத்தில் ப்ளஸ்ஸு இப்போ கூடுதலாக வாக்களிச்சதில் இருக்கும். ஆனால் விஜய் ஃபேக்டரே இருக்குது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதே அளவு ஜனங்க தான் இப்போவும் வாக்களிச்சிருக்காங்க. 57 லட்சம் குறைஞ்சதுனால இந்த பர்சன்டேஜ் நமக்கு பெருசாக தெரியுது. இப்போ புரியுதா? 100 பேர் இருந்த இடத்துல 28 பேர் வரல, 72%. செக் பண்ணால் 13 பேர் ஊரை விட்டே போயிட்டான்.
அப்போ 87 பேர் இருக்கிறான். 87 பேரில் 72 பேர் வர்றான்னா அப்போ நல்ல பர்சன்டேஜ் ஸ்கூலுக்கு, அந்த கிளாஸுக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் நான் நேற்று ஒரு மத்தியானம் பார்க்கும் பொழுது 62% வரைக்கும் போச்சு 3 மணிக்கு. அப்போ நான் நினச்சேன் 6 மணிக்கு, ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வெயில் தாழும் போது ஸ்பீடாக ஏறும். அப்போ 90 94 வரைக்கும் போயிடும் போல். அப்போ 85%னா நீங்கள் வழக்கமாக போடுறது தான். அப்போ 93 போனால் 8% கூட. அப்போ 8% கூடனா வெறித்தனமாக விஜய் ரசிகர்கள், விஜயுடைய ஆதரவாளர்கள், இல்லை விஜய்க்காக ஓட்டு போடுறோன்னு நினைக்கிறவங்க வெறித்தனமாக இறங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ விஜய் வாங்குகிற வாக்கு சதவீதத்தில் பெரிய அளவு சதவீதம் கூடி இருக்குது. இது பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினச்சேன். நம்ம கணிப்புலாம் கூட சிக்கலாகும், மாறும் போல் அப்படின்னு. ஆனால் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு இல்லை, 85%ல் நின்று போச்சு. அப்போது அந்த வெறித்தனம் ஜனங்கள்கிட்ட இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, இவர் சொல்கிற மாதிரி அதுக்கு காரணம் என்னென்னா, போன தடவை 72, இந்த தடவை 85, இப்படி பொதுவாக பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எடுத்தோன்னே ஐயோ மாற்றம், முன்னேற்றம், அது இதுன்ட்டாங்க. இவரும் அதை வச்சுக்கின்னு உருட்டிட்டார். இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் புரியுதா? 57 லட்சம் பேர் இல்லாதப்போ அதே இதில் அதே அளவுக்கு பதிவாச்சுன்னா 85% தான் தெரியும். பர்சன்டேஜ் கூட மாதிரி தெரியுது. அது ஒரு தோற்றம், எண்கள் குறைந்திருக்கு, அவ்வளோதான். அதனால இதை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு மாற்றம், முன்னேற்றம்லாம் கிடையாது. அப்படி இல்லைன்றத மே 4 உங்களுக்கு நிரூபிக்கும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தேர்தல் இது காலம் இருக்கிறதுனால இவ்வளோ யாருக்கு இவ்வளோ வரும், இவ்வளோ இப்படி வருவார்னா நம்ம சொல்ல முடியாது. பல தடவை பேசியாச்சு, விஜய் வந்து ஸ்பாய்லரா டெஸ்ட்ராயரான்னு. எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ராயரா தெரியல. ஆனா அவர் ஒருவருக்கு 20லேருந்து 25% வரும்னு சொல்றதே வந்து ஒரு வியப்பான விஷயமா தான் இருக்குல்ல சார். மக்கள் வந்து எதனால அந்த அளவுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த சினிமா மோகம் மட்டும் தான் நினைக்கிறேன். வேற என்ன, அவர் எங்க கல் உடைச்சிருக்காரா, மலையை பேத்து எடுத்திருக்காரா, இல்ல ஏதாவது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீது வந்து அரசியல் ரீதியாக பல சொற்பொழிவுகளை ஆற்றி அண்ணா மாதிரி மக்களை கவர்ந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காரா, இல்லை எம்ஜிஆர் மாதிரி திரைப்படத்தில் பெரிய அளவுக்கு கருத்துக்களை சொல்லி ஒரு தலைவராக வந்திருக்காரா, இல்லை கலைஞர் மாதிரி பேச்சாற்றலில் எழுத்தாற்றலில் வந்திருக்காரா, என்ன இருக்குது? இந்த யங்ஸ்டர்ஸுக்கு அவர் சினிமாவில் நடிக்கிறது பிடிச்சிருக்கு. அதை தாண்டி நீங்கள் போய் கேளுங்க, ஏன் பிடிச்சிருக்குன்னு கேளுங்க, பிடிச்சிருக்குன்னு வாங்க. இல்லைங்க எதுக்குப்பா பிடிச்சிருக்கு, நல்லா நடிப்பாருங்க எங்களுக்கு பிடிக்குங்க, இல்லைப்பா நல்லா நடிப்பார் எங்களுக்கு தெரியும், வேற எதை வச்சு நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. மாற்றம் வேணும்னு அவங்க சொல்றதெல்லாம் வந்து சும்மான்றீங்களா? அது ஒரு உருட்டு தானே. உருட்டு தான். மாற்றம் வேணும்னு எல்லாருமே சினிமா மோகத்தை மறைக்கிறதுக்காக தான் இதை இப்படி எடுத்து சொல்லிட்டு போறாங்க. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்பாங்க, எங்கள் தலைவர் வந்திருக்காரு, நான் அவருக்கு ஓட்டு போடணும். அப்போ ஓட்டு போடணும்னு நான் என்ன சொல்லுவேன், மாற்றம் வேணுங்க, இந்த தடவை எங்கள் தலைவர் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்கன்றாங்க. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவர் எப்படி பண்ணுவார் பாருங்க அப்படின்றாங்க. சான்ஸ் கொடுத்து பார்க்கணுன்றது வந்து எல்லாருக்குமே வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்கன்னா சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நெருங்கி கேட்டிங்கன்னா யார் பண்ணலன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, ஆமாம் அவர் பண்ணலையா, அவனை நிறுத்த சொல்லு, எங்கள் தலைவர் நிறுத்துவார், இப்படி சொல்லுவாங்க. இவங்ககிட்டயும் அதுதான் வரும். விஜய்க்கு அடிப்படையே 38 மாவட்ட பேர் சொன்னால் சொல்ல தெரியாது, தெரியுமா? அடிப்படை நீங்கள் சும்மா தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க, சரிங்க ரைட்டுங்க, தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் சொல்லுங்கள். இல்லாட்டி இதுக்கு முன்னே நடந்த தேர்தல் ஏதாவது தெரியுமா, இல்லை யார் எந்த கட்சியில் இருந்தாங்க, பக்தவச்சலன்னு ஒருத்தர் இருந்தார், இல்லை அவர் ஏதாவது சத்தியமாக தெரியாது அவருக்கு. அப்போ இதுதான் லெவலு. இவருன்னு இல்லை, இவங்க எல்லாருமே இருக்கிறது. நீங்கள் பலர் வளரி பார்த்துருக்கீங்களா, பலது நம்ம பேசியிருக்கோம். 77 தேர்தலில் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவாங்க. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை எம்ஜிஆர் சந்திச்சார். அந்த தேர்தலை 4 முனை தேர்தல்னால தான் அதிமுக ஜெயிச்சுது, இல்லாட்டி அந்த முடிவை வேறு மாதிரி ஆயிருக்கும். அப்போ அந்த மாதிரி விஷயம் 80களில் எப்படி போராடினார், 80களில் வந்து 55% இருந்த இடத்துல 30% எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சார். அப்போ எந்த அளவுக்கு அவர் போய் நான் தான் எம்ஜிஆர், என் முகத்துக்கு தான் வாக்கு அப்படின்னு வீட்டில் உட்காரலையா, ஊர் ஊராக போய் இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன் இப்படி தானே பேசினார். அதுதானே மாற்றத்தை கொடுத்தது. அப்போ இதெல்லாம் இல்லை, எங்கள் தலைவர் முகத்தை காட்டினாலே, யாருங்க சொன்னா, அண்ணாவே சொன்னாருங்க, தம்பி உன் முகத்தை காட்டு, 30,000 வாக்குகள், நீ கொடுக்குற பணத்தை விட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட எம்ஜிஆரே ரோடா வீதி வீதியா டே நைட்டு காலையில் 4 மணிக்கு பேசுறது இப்படிலாம். அப்போ இவர்கள் இயலாமையை மறைக்கிறதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியுதா? காலங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். நீங்கள் என்ன வசதி மாறி இருக்கு, ஆனால் அந்த வசதியும் பயன்படுத்துறீங்களான்னு கேட்குறேன். மே 4 தெரிஞ்ச பிறகு அவர் இந்த கட்சியை தொடர்ந்து ரன் பண்ணாருன்னா உண்மையிலேயே
ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஏன்னா காங்கிரஸ்லாம் வந்துடும். இவர் இப்போதைக்கு இதில் பார்க்குறதுன்னா மே 4க்கு பிறகு நம்ம வந்து அடுத்த கட்டமாக இதை எப்படி கட்சியை கொண்டு போகலான்னு யோசிக்கணும். ஆனால் இவர்கள்ட்ட ஆலோசனையே கிடையாது, ஜனநாயகமே கிடையாது தெரியுமா? இந்த மே 4 இவர் சொன்னார் அந்த மாற்றம்லாம், அதோட பெரிய மாற்றம் அந்த கட்சிக்குள்ளே வரப்போகுது பாரு. ஒன்ஸு இந்த கட்சி தோத்துது வச்சு, தோத்ததுன்னா சீட்டுகள் எதுவுமே வாங்கலைன்னா, இந்த அற்ற நீர் குளத்து அறுபறவைகள் வந்துச்சு இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கு இல்லை, மீன் இல்லைன்ற மாதிரி எல்லாம் எகுரும். ரொம்ப பேர் எகுருவாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்து வேறு யாராவது ஆட்சிக்கு வராங்கன்னா 2 விஷயம் அவங்களுக்கு. ஆட்சிக்கு வர கட்சியோட சமரசமாக போயிடணும், அடுத்த 5 வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணலாம் அங்கே போகலாம் அப்படின்ட்டு எதிர்வாங்க. நமக்கு எதுக்குப்பா வம்பு இந்த கட்சியில் இருந்துக்கிட்டுன்னு எதிர்வாங்க. ஏன்னா அனுபவ ரீதியாக பார்த்துருப்பாங்களா. இப்போ நாஞ்சில் சம்பத்லாம் ஆளாக வெளியே வந்துடுவார். ஏன்னா அவர் பார்த்த அனுபவம் வேறு. அவர் டிஎம்கே ஏடிஎம்கே அவர் போகாத கட்சியே கிடையாது. அதில் எல்லாத்துக்கும் அவர் ஒரு அனுபவம் இருக்கும்ல. அவர் பேச்சாளர், புக் பண்ணுறது, போய் பேசுறது, அங்கே நிர்வாகிகள் சப்ஜெக்ட் பேசுறது, இதெல்லாம் இது எல்லாமே இல்லாத புது ஒரு கட்சியை இங்கே பார்த்துருக்காரு. அவர் நொந்து நூலாயிட்டிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணலாம், எகிரலாமா, என்ன பண்ணலான்னு யோசிப்பார். இந்த மாதிரிலாம் பல மாற்றங்களை அவர் சந்திப்பார். அடிப்படை ஒரு சாதாரண விஷயத்தில் ஒரு நிர்வாக ரீதியாக கூட இவங்க ஒன்றும் இல்லைன்றதுக்கு தான் ஜனநாயகன் படத்தை உதாரணம். பல தடவை நம்ம பேசிட்டோம், ஒரு படத்தை எப்படி பண்ணியிருக்கலான்னு. ஏன்னா நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இந்த படத்தை வெளியே கொண்டு வந்துருக்கலான்னு. கொண்டு வரல. லாஸ்ட்டில் அங்கங்கே மிஸ் ஆகி இவருங்க யாருமே பெரிய புகாராக கொடுக்கல. பார்த்தீங்களா? ஜனநாயகன் மிஸ் ஆகுது. என்ன அறிக்கை வரணும் விஜய்கிட்ட இருந்து? லீக் ஆகுது சொல்றீங்களா? ஆமாம், என்னை அழிக்க நினைக்கிறார்கள், என்னை முடக்க நினைக்கிறார்கள், அப்படி இப்படின்னு வரணும். ஏன் வரல? பார்ப்போம் சார், தொடர்ந்து பேசுவோம். மே 4ஆம் தேதி எல்லாவற்றுக்கும் பதில் கிடைத்துவிடும். நன்றி, வணக்கம்.